வணக்கம் அருண், ஹவ் ஆர் யூ? ஸோ வந்து இது ஐ திங்க் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஒரு பாட்காஸ்ட் ரியலி ட்ரை பண்ணோம். ரொம்ப நாளாக பேசியிருந்தோம். ஃபைனலி வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் ரைட். ஸோ என்னன்னா நமக்கு வந்து வி ஹேவ் த காமன் லவ் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் ஆல் திங்ஸ். சரி, அதனால வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஐபிஎல் வருது, இப்போ ஐபிஎல் 2021 வருது. அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வி ஹேவ் டு சே விசில் போடு. ஸோ நம்ம இந்த எபிசோட நம்ம இந்த ஐபிஎல் செக்மெண்ட் பண்றதுக்கு பேர் விசில் போடு மாமா. ஸோ அதனால வந்து நம்ம வி கோனா டாக் about cricket. So whistle போடுன்றதுனால it's particularly about CSK and only about CSK. we're going to discuss only about CSK. So நம்ம வந்து நம்மளோட லாயல்ட்டி வந்து எங்க இருக்குன்றது தெரியும். நமக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. நான் வந்து பாம்பேல இருக்கேன், நீ வந்து லண்டன்ல இருக்க. நம்ம ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா அஃப்கோர்ஸ் we know each other for about 18 years now. ஆனா அதுல வந்து ஒரு 13 years-ஆ வந்து we played cricket together in France. அது மட்டும் இல்லாம அருண், நீ வந்து யுவர் ஃபார்மர் பிரெஞ்ச் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் இப்போ கரண்டா வந்து பிரான்ஸ் கிரிக்கெட்டோட அண்டர்-19 அண்டர்-23 கோச், கண்டிஷனிங் கோச், பேட்டிங் கோச். யூ ஆர் இன் த ரோல், யூ ஆர் இன்வால்வ் இன் த பிரான்ஸ் கிரிக்கெட். அண்ட் இது பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா டகால்டி விடுறீங்க, பிரான்ஸ்ன்றீங்க, கிரிக்கெட்ன்றீங்க. பட் மெனி பீப்புள் டசன்ட் நோ தட் cricket is actually big in cricket is widely played in Europe இல்லையா. லண்டன், UK, நெதர்லாண்ட்ஸ் மாதிரி பெரிய டீம்ஸ் இல்லைன்னா கூட ஈவன் பிரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின், பெல்ஜியம், pretty much all European countries have a team. பர்டிகுலரா பிரான்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஹிஸ்டரி இருக்குல்ல அருண். அது வந்து வி நாட் மெனி பீப்புள் நோ. நம்ம அங்க இருக்கும்போது நமக்கு அது தெரியும், பட் நிறைய பேருக்கு தெரியல தட் the only time cricket was played 1900 ஒலிம்பிக்ஸ்ல. 1900 Olympics was happening in Paris. அதுல வந்து that is the only time cricket was played part of the Olympics. 1900. So we are really talking about like a century long time gap la. அந்த டைம்ல வந்து அந்த ஃபைனல்ஸ் was played between France and England and French were the silver medalists. So இன்னைக்கு கான்டெஸ்ட்ல வந்து நீ பார்த்தனா பிரான்ஸ்ன்றது nobody can even think of cricket, right? அதுல வந்து they are silver medalists. It's a very unique piece of history. Of course நம்ம வந்து we have to understand a little bit of details. அந்த காலத்துல 1900sல the countryன்ற அந்த concept was not yet established. Yeah, cricket was most played as a club level thing. So the teams that represented England or English club versus French France based club ன்ற மாதிரி அந்த concept. But still, you know, so Arun, I'm Shravan, நான் மும்பைல இருக்கேன், அருண் வந்து லண்டன்ல இருக்கான். Like I said, we're going to talk about one common team, that is CSK. Before we get into this whole in the வருஷம் IPL 2021 particularly spotlight on CSK, which is the team that we love. அதுக்கு முன்னாடி வந்து ஜெனரலா நீ சொல்ல what is your whole notion of this IPL? I mean, like, it has been a game changer in my point. நீ என்ன நினைக்கிறேன்? ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஷவான், கடைசி வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா அதோட லெவல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ரைட். ஆரம்பிச்சதுல 2008ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. நீ வந்து ஒரு வருஷம் பார்க்கும்போது எவல்யூஷன் ஆயிட்டே இருக்கு. ஆமா. போன வருஷம் நீ பாத்தீங்கன்னாக்கா கிரவுட் இல்லைனாலும் செகண்ட் மேட்சே வந்து சூப்பர் ஓவர். எக்ஸாக்ட்லி. அப்ப வந்து ஐபிஎல்ங்கிறது வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் பாத்தீங்கன்னாக்கா T20 பொறுத்த வரைக்கும் ஆன் பார் வித் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஐபிஎல் நீ சொல்ற பாயிண்ட்ல வந்து ஐபிஎல்லோட அந்த குவாலிட்டி இஸ் ப்ராபப்லி the benchmark, right? I mean, even though countries play bilaterally T20, but I think IPL கொடுக்குற அந்த quality is not yet there இல்லையா. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பார்க்குறோம் 1-2 மேட்சஸ்லாம். பட் ஐ திங்க் வாட் ஐபிஎல் brings to the table or what IPL has done to the game overall, I think அதுக்கு நம்ம I don't think so there is any other benchmark set yet. ஒரு bar it's not yet been set. கரெக்டா? ஏன்னாக்கா ஷவான், இப்ப நீ பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் T20 ஆரம்பிச்சது இங்கிலாந்துல. அவங்க தான் வந்து அந்த கான்செப்டே ஆரம்பிச்சாங்க. T20 பிளாஸ்ட் நீங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பிபிஎல் இருக்கு, புதுசா பிஎஸ்எல் வந்துச்சு, பிபிஎல் வந்துச்சு. அப்ப T20, இப்ப T10 கிரிக்கெட் கூட வந்துருச்சு. அதனால T20 ரொம்ப எங்க பார்த்தாலும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் ஐபிஎல் வந்து நம்பர் 1 டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் த கிரிக்கெட் வந்து பயங்கரம். இப்ப நீ ஏன் அப்படி பாத்தீங்கன்னாக்கா நீ ஒரு டீம்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே சூப்பர் ஸ்டார். ஒரு ஸ்குவாடையும் பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 4-5 பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதனாலதான் வந்து ஐபிஎல்லோட லெவல் வந்து மற்ற T20 டோர்னமெண்டோட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
குட் பாயிண்ட். அதுலயும் வந்து பார்த்தோன்னா இந்த when you say the business of sports அப்படின்னும் போது IPL is a big business model, right? ஆனா அதுல பாரு, அதாவது எப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து நம்ம ஜென்ரலா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட் பண்ணும்போது ஐ திங்க் ஃபுட்பால் வாஸ் கொஞ்சம் அந்த யூரோப்பியன் பிரீமியர் லீக், அப்புறம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக், அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லலாம் இதுக்கு, ஆர் மேபி த NBAs அண்ட் NFLs. ஆனா IPL ஒன்று கவனிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் வந்து ஒரு எமோஷனலி கனெக்டட் டு செட் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் நமக்குன்னு ஒரு பிளேயர்ஸ் இருப்பான். ஆனா IPL த வே தே பிரிங் இன் த பிளேயர்ஸ், ரைட், நம்ம முன்ன பின்ன கூட கேள்விப்படாத ஒரு ஆள் ஒருத்தர் வருவாரு, யாரா இவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட்ஸ்ல பார்த்தா பால் அடிச்சா பால் என்னன்னா எலுமிச்சமான சைஸுக்கு கிரவுண்ட் விட்டு வெளில போற ஆளுகள்லாம் அடிக்கிறாங்க. Because I think the amount of research and the data what they do behind to analyze the players all around, scouting around the globe. Seriously, it's like நம்ம அந்த கிரிக்கெட் என்தூசியஸ்ட்லாம் இருந்து we keep learning all the time, right? I mean, இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எங்க இருந்து வருது? I mean, like see, நம்ம நிறைய வாட்டி சொல்லுவோம் என்னடா, நம்ம இந்தியாவோட ஒரு பிரீமியர் பிளேயர் அவருக்கு IPL வந்து இஸ் நாட் ஈவன் பீங் பிக்ட் அப்படின்னு. ஆனா என்ன மேட்டர்னா, தட் இஸ் அ பாயிண்ட். ஐ மீன் they are, it's way beyond countries. It is a world in itself, இல்லையா IPL அந்த மாதிரி வந்து. So it's yeah, I mean, there's no argument, right? I mean, IPL is a big changer, and of course, from an entertainment point of view, namakku last 13 years has been like amazing, and the way that the tournament has evolved ellame. So இப்போ பாத்தீங்கன்னா தெரியல, ரீசெண்டா இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டும் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்ட்லயும் பிளேயர்ஸ் கான்ட்ராக்ட்ல இப்போ ஒரு க்ளோஸ் போட்டுருக்காங்க IPL-க்கு. For IPL, okay, நாங்க IPL-க்கு நாங்க போய் விளையாடுவோம்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்ங்களே இப்போ வந்து நெகோசியேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நீ பாத்தீங்கன்னாக்கா இப்ப சில இங்கிலாந்து பிளேயர் வந்து இப்ப நியூசிலாந்து கூட டெஸ்ட் வருது, ஆனா இங்க IPL-ல தான் விளையாட போறாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் சீரியஸ் நடக்குதுல்ல, ஒன் டே முடிஞ்சதுக்கு அப்புறமே இப்ப ரபாடா, தென்கிரி, ஃபாஃப் டு பிளஸி எல்லாம் இங்க IPL வராங்க. அப்ப நீ பாத்துக்க எவ்வளவு ஒரு பிரான்சைஸ் T20 டோர்னமெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கனாக்கா, அது ஒன்றும் என்னது அந்த பப்ளிசிட்டி கேஷ் அதுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா குவாலிட்டி ஆஃப் த கிரிக்கெட் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஏன் இப்போ போர்ட்லாம் பிளேயர்ஸ்ங்களை வந்து விடுறாங்கனாக்கா, ஏன்னா when they go to the IPL and when they come back they are different players as well. They learn from the best in the world, and அதனால தான் வந்து இப்போ IPL வந்து going to stay. டெஃபினெட்லி. இன்னொன்னு நீ சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து இட்ஸ் அ பிக் பேரடைம் ஷிஃப்ட், ரைட்? நம்ம வந்து ஒரு காலத்துல IPL-னா தம்பி நீ வெளில போயிடு வந்துடாதன்னு கெவின் பீட்டர்சன் மாதிரி ஆளுங்கெல்லாம் தள்ளி வச்ச காலத்துல, இன்னைக்கு வந்து IPL வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கில் செட் மாதிரி. ஒரு கார்பரேட்ல வேலை பண்ற ஆள் எப்படி ஒரு சர்டிபிகேஷன் அந்த மாதிரிலாம் கத்துக்கிறாரோ, அந்த மாதிரி IPL இஸ் ஒரு பிக் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் மாதிரி. இன்னொரு மேட்டர் நீ சொன்ன இல்லையா, இந்த பிளேயர்ஸோட அந்த how it has changed. See, that's right from 2008, right? And the biggest example I think is one of our favorite players, Shane Watson. 2008 he was almost out of the Australian team, or was struggling with injuries, not a permanent fixture in the Australian team. And the 2008 IPL season la Rajasthan Royals kuda he was almost like a sole match winner, right? Bowling, batting. Aprom he put in a lot of work with his ice baths and stuff like that. இப்போ அதுக்கப்புறம் பாரு, his career kind of expanded to a crazy level. In fact, last yearல வரைக்கும் வந்து he was in form. I mean, of course, given on the national structureல அவர் இல்லைன்னா கூட the way that it changed his career, right? I mean, you can say that for many people. Even I mean, take the example of 2019 English cricket team. அவங்க வேர்ல்டு கப் விக்டரி, I would say it's purely because of that handling the pressure through IPL. வின் பண்ண அந்த மேட்ச்ல கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருமே IPL பிளேயர்ஸ். ஜேசன் ராய்ல ஆரம்பிச்சு ஜானி பேர்ஸ்டோ, ஜாஃப்ரா ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ், of course, எல்லாமே பார்த்தோம்னா they have been like a constant fixture for at least the last 2 to 3 years in IPL. அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து. So yeah, there's no doubt that IPL has been a game changer. நம்மளோட டீம் வந்து CSK, நம்ம வந்து I mean, we don't want them to lose ever, which is not fair because cricket is a sport. தலையே சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து it's a game. At the end of the day, it's a game. You go back to your family and the மாதிரிலாம். So talking about CSK, right? I mean, what do you say? It's very emotional, but ஆனா நம்ம கொஞ்சம் டேட்டா சைடும் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சைடும் பார்த்தோம் லாஸ்ட் டைம் நம்ம. So one thing I'll tell you already is that we are very thankful that last year நவம்பர்ல எண்ட் ஆச்சு. இப்போ திரும்பி ஏப்ரல்ல we are going to start the next IPL. So நம்மளோட வெயிட்டிங் டைம் is not that long இல்லையா? So that's one thing.
So இப்போ நம்ம இந்த வருஷம் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் பிளேயிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன் April 10th against Delhi in Mumbai. Okay, so அந்த சிஎஸ்கே ஸ்குவாட் அதை பத்தி டிசைட் பண்றது முன்னாடி let's just quickly rewind back to IPL 2020. So what are your initial thoughts about the overall performance of CSK? போன வருஷம் இப்ப சிஎஸ்கே நீ இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே நீ பாத்தீங்கன்னாக்கா சிஎஸ்கேவோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா கான்சிஸ்டன்சி என்னன்னாக்கா இன் டர்ம் ஆஃப் பிளேயிங் 11 இன் டர்ம் ஆஃப் த ஸ்குவாட். போன வருஷம் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெய்னாவை லூஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு பிக் லாஸ். கண்டிப்பா. அப்புறம் ஹர்பஜனோ வந்து டிராப்ட் அவுட், ரைட்? ஹர்பஜன் டிராப்ட் அவுட் ஈவன் பிஃபோர், ரைட்? ஹர்பஜனோ இல்ல. அதுக்கப்புறம் வந்து நீ பாத்தீங்கன்னாக்கா பிராவோவும் வந்து பாதிலேயே இன்ஜரி ஆயிட்டாரு. கண்டிப்பா. ஆமா. அப்ப வந்து அதனால வந்து நம்மளுக்கு நீ போன வருஷம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த செட்டில்டு 11 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு பாதி ஐபிஎல் போயிடுச்சு. ரைட். அப்ப வந்து அதனாலே நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து கஷ்டமா. ஆமா. இப்ப எனக்கு கடைசி ஒரு 3-4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சோம். ஆனாலும் நம்மளால வந்து பிளே ஆஃப் என்டர் பண்ண முடியல. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு போன வருஷம். அப்ப எனக்கா யாரு நிறைய புது பிளேயர் இருந்தாங்க. சொன்ன மாதிரி ஷேன் வாட்சனும் எண்ட் ஆஃப் த கேரியர். அதனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு போன வருஷம். நினைச்சு பாரு, ஃபர்ஸ்ட் வாட்டி பிளே ஆஃப் குள்ள போகாம இருந்தோம். அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா. சிஎஸ்கே வந்து என்னைக்குமே வந்து வாட் இஸ் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா தட் ஃபேக்டர் தட் இஸ் ஸ்டேயிங் வித் அஸ் ஃப்ரம் சிஎஸ்கேனா ஐ திங்க் இட்ஸ் அ லேசர் ஃபோக்கஸ் டீம். யூனோ, அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் ரொம்ப பெருசா அந்த மசாலாலாம் இல்லை. அஃப்கோர்ஸ் தே ஹேவ் திஸ் பிஆர் அண்ட் ஆல் த ஸ்டஃப், அதெல்லாம் பேசல. பட் நீ அந்த ஆன் ஃபீல்ட் பாடி லாங்குவேஜ் ஆர் ஈவன் த வே தட் தே கேரி தெம்செல்ஃப் அஸ் அ ஓவரால் டீம், அந்த டீமோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் பார்த்தோன்னா ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி லோ ப்ரொஃபைல், ரொம்ப தலைகீழ நிக்கிற மாதிரி கும்பல்லாம் கிடையாது. யூனோ, லைக் யூ டேக் ஈவன் த லைக்ஸ் ஆஃப் டேமன் ஃபிளெமிங், MS தோனி, மைக் ஹஸ்ஸி, Lakshmipathy Balaji, and the support staff are the players themselves, right? I mean, they are fun-loving people, but still, they have this laser-focus approach, right? இன்னொன்று அதுல இன்ட்ரெஸ்டிங்கா நீ சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ஐ வாண்ட் டு கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஒரு செக்வே மாதிரி உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, நீ சொன்ன அந்த பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா போச்சுன்னு. பட் அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும் வந்து, சிஎஸ்கே டீம் வந்து கம்ப்ளீட்டா ஹேஸ் டு பி அடிச்சு நொறுக்கி ரைட் ஃப்ரம் கிரவுண்ட் அப் வி ஹேவ் டு ஸ்டார்ட் அகைன் பில்டிங். நாங்க நம்பர் 1. செகண்ட் திங் இஸ், நம்ம செகண்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டீம் வந்து ரொம்ப அவ்வளவுதான், இட்ஸ் லாஸ்ட் இட்ஸ் லெக்ஸ், அந்த சார்ம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ், இந்த வருஷம் அந்த மினி ஆக்ஷன் ஐபிஎல் பண்ணாங்க. தே ஒன்லி டிட் லைக் 3 changes, ரைட்? அண்ட் இட்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் இப்ப சிஎஸ்கே டீம் பார்த்தனா ஒரு 2 சாலிட் டீம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு. யூ ஹேவ் லைக் now you have like a solid, like if you are in confusion, what is your level என்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. so that shows, right? I mean, அந்த நீ சொன்ன அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் சொல்றேன், ஒன்னும் பெருசாலாம் பண்ணல. people were talking, everybody were talking that it's going to be like a கம்ப்ளீட்டா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு புது ஆள்லாம் வரணும், ஃப்ரெஷ் லெக்ஸ், எங்கேருந்து வருவாருன்னு தெரியாது, கடவுள் மாதிரி குதிப்பாருன்னு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் what happened is basically they bought like 3 key players. அதுக்கப்புறம் நிறைய அந்த அடிஷனல்ஸ்லாம் வந்தாங்க. But that's all it's required to fill the gap. So what do you think of that thing? இப்போ எதுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா, எதுக்கு பிளேயர் 3-4 பிளேயர் வாங்கினாங்கனாக்கா, ஏன்னா 3-4 பேர் தான் வெளில விட்டாங்க. ரைட், ஓகே, தெரியுதா? இப்ப சோ சென்னை வந்து நீ பாத்தீங்கன்னாக்கா they are very comfortable with the squad. அவங்க வந்து இப்ப யாராவது ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னாலும் அவங்க வந்து லாங் டேர்ம் தான் பாப்பாங்க. இப்ப வந்து இப்ப இந்த வருஷமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மோயின் அலி எடுத்துருக்காங்கனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 வருஷமாவது ஐபிஎல் சென்னையில விளையாடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. சென்னை வந்து யாரை எடுத்தாலும் வந்து ஒரு லாங் டேர்ம் நினைச்சுதான் எடுக்கிறாங்க. பிளேயர்ஸ் சும்மா கண்ணாமலாம் எடுக்கிறது கிடையாது. எனக்கு நான் ஒன்னும் சர்ப்ரைசிங்கா இல்ல சொல்லுனாக்கா, சென்னை வாங்கின பிளேயர்லாம் நீ பாத்தீங்கன்னாக்கா, they fill the gap perfectly. அதுதான், that's my point of view. நானும் பார்த்தா ரொம்ப வந்து they didn't go, I mean, of course they have a strong think tank இருக்கு. இருந்தாலும் I think the way they கரெக்டா நீ சொன்ன மாதிரி வந்து it's not surprising. Yeah, that's the right word. நீ சொன்ன மாதிரி வந்து ஒன்றும் பெருசா அவங்க ஒன்றும் பெருசாலாம் வந்து அப்படியே வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் எல்லாம் எதுவும் பண்ணல. அழகா என்ன நமக்கு என்ன வாட் இஸ் தட் வி ரிக்வயர் டு ஃபில் தட் லிட்டில் கேப்ஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி அதான் வச்சுக்க. இப்ப நீ ஒரு டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நீ ப்ரொஃபஷனல் வேர்ல்டுலயும் சரி, நீ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுலயும் சரி,
இப்ப ஏதாவது ஒரு ஜாப் வேக்கண்ட் ஆனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு ப்ரொஃபைல் எடு. ஆமா, என்ன சொல்ற? இப்ப அத மாதிரிதான் அவங்க பாலிசி. இப்ப நீ நம்ம கன்சிஸ்டன்சி வந்து ஸ்குவாட பத்தி பேசணும். நீ வந்து கோச்சிங் ஸ்டாஃப் பாத்தீங்கன்னாலே எல்லாருமே சிஎஸ்கே ஃபார்மர் சிஎஸ்கே சொல்றேன். பிளம்பிங்கும் சரி, நம்ம பாலாஜி சரி, நம்ம மைக்கசி சரி. அப்ப ஏன் அது இம்பார்ட்டன்ட்னாக்கா உனக்கு வந்து அந்த டீமோட டிஎன்ஏ, டீமோட கல்ச்சரு, அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வாட் இஸ் இட். அப்ப வந்து உனக்கு டெசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கும். அப்போ உனக்கு வந்து புது பிளேயர் வரும்போது உனக்கு அந்த தாட் ப்ராசஸ் பாஸ் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் வந்து சிஎஸ்கே இஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட். இப்போ நீ ஐபிஎல் நீ பார்த்தீங்கனாலே டாப் 3-4 teams who have been doing well in the IPL history, mostly they are teams who have been consistent with the squad and the coaching staff and etc. Yes, kandipa. I mean, you can say the same thing about Mumbai Indians as well, right? And the mari and our consistency. So obviously Mumbai Indians is the only team that will refer because for உனக்கே தெரியும் நம்மளோட anyway, I mean இல்ல நல்ல பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். இட்ஸ் மோர் லைக் நீ சொல்றது என்ன மாதிரி இருக்கு, எப்படின்னா ஒரு இது வந்து ஒரு சிஎஸ்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி யூனிவர்சிட்டி மாதிரியே டெவலப் பண்றாங்க. இந்த டைம்ல we have to be really ஒரு என்ன சொன்னா ஒரு ஆளை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். டோனி, MS தோனி. நினைச்சு பாரு, ஒரு 13 years அஃப்கோர்ஸ் ரீசெண்டா ரிட்டையர் ஆனாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் he was handling multiple roles. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இருந்தும் நீ சொன்ன மாதிரி அந்த ஹோல் செட்டப் இஸ் ஆக்சுவலி அரௌண்ட் ஹிம், ரைட்? ஐ மீன் they were able to mold the entire team with a great mascot or a great leader with them, right? அதனால அந்த விஷன் இஸ் நைஸ்லி ஸ்ப்ரெட் அக்ராஸ். இதனால வந்து நீ இப்போ இவர்லாம் வராரு, நம்ம தம்பி பையன் ரித்துராஜ் எல்லாம் வராருன்னா I mean it tells me clearly that this is the next generation. Maybe Rituraj could be the next like a leader in line. அந்த மாதிரி ஒரு grooming capability possibilities. So yeah, I mean சீரியஸா வந்து நம்ம லாஸ்ட் இயர் அதான் நம்ம வந்து அந்த லாஸ்ட் இயரோட லேப்ஸை வந்து கொஞ்சம் I think people have been over exaggerating, right? There are teams, unfortunately there are teams கன்சிஸ்டன்டா கடைசிய டேபிள்ல லூஸ் பண்ற டீம்லாம் வந்து they took inspiration and coming. நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இஸ் ஹைன்றதுனால கொஞ்சம் அப்படி லைட்டா ஸ்லிப் ஆனோன்னா தலைமையில போர் விபத்து முட்டாங்க. அதே மாதிரிதான் சிஎஸ்கே போன வாட்டி பிளே ஆஃப்ல கலிஃபா எனக்கு வந்து எது மாதிரி தெரியுமா இருந்துச்சு, சச்சின் பேட்டிங்ல வந்து ஒரு பீரியட்ல வந்து ஒரு 39-40 ஆவரேஜ் வச்சிருந்தாரு. உடனே அவர் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண கிளம்பிட்டாரு. அப்ப நம்ம ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு, என்னப்பா இன்டர்நேஷனல்ல உனக்கு 40 ஆவரேஜ் வச்சிருக்கிறது உனக்கு பத்தாதான்னு கேட்பாரு. அதே மாதிரிதான் கரெக்டா சொன்னாரு. அது மாதிரி சிஎஸ்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் தான். அதனால போன வருஷம் நம்ம பிளே ஆஃப்ல போகாததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஃபெயிலியரா தான் தெரிஞ்சிச்சு. இப்ப MS தோனி பத்தி நீ பேசினோம்னா இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு அது கவலை லாஸ்ட் இயர்னாக்கா எனக்கு ஒரு சமயத்துல கடுப்பா இருந்துச்சு. என்னன்னாக்கா தோனிக்கு பார்த்தீங்கன்னா மேபி திஸ் சீசன் ஒரு மேபி அனதர் சீசன் மேக்ஸிமம் எனக்கு என்ன வருதுனாக்கா போய் ஜாலியா விளையாடு, போய் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடணும் தோனி. அதான் எனக்கு போன வருஷம் கொஞ்சம் யூ ஆர் ஸ்டில் பிளேயிங் வித் தி சேம் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். எப்படின்னாக்கா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா அந்த சேம் அப்ரோச் விளையாண்டுட்டு போன வருஷம் விளையாண்டாரு. எனக்கு அதே அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் I just want him to go and enjoy and finish his CSK career how he wants to play with freedom. நம்ம அந்த நீட்டுமுடி தோனி விளையாண்ட கென்யால நைரோபில ஸ்டார்டிங்ல அடிச்ச அந்த தோனி எங்க எனக்கு அந்த தோனி சொல்லு, அதான் அந்த தோனியை பார்க்கணும். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஆசை. சோ இப்ப நீ சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஐ வாண்ட் டு கோ பேக். சோ நீ டோனியை பத்தி சொன்ன, அவர் ஏன் ஃப்ரீடமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, விச் இஸ் அந்த சில பாயிண்ட்லாம் வந்து we are going to go back into the reason why probably CSK could have qualified. இல்லையா, அவங்க வந்து லாஸ்ட் இயர் போயிருக்கலாம், போகாததுக்கு ஒரு சின்ன ரீசன்ஸ் தான். இனி கடைசியா ஓவராலா பார்த்தோன்னா நம்ம 12 பாயிண்ட் 3-4 டீம் வந்து 12 பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிட்டாங்க கடைசியா. அதான் அந்த பாட்டம். ஐ திங்க் த டேபிளோட பாட்டம் இஸ் 12 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அதுல 3 டீம் இருக்காங்க. I think again Rajasthan Royal first match against Delhi the targets were very steep. I think நிறைய ரன் கொடுத்துட்டோம். அத வந்து நம்ம I think it was too late before we could capture. அந்த டைம்ல வந்து நீ சொன்ன மாதிரி டோனி அவரோட அந்த ஒரு பழைய ஒரு ஃபிளாம்பயன்ஸ்ல வந்து கண்ணை மூடி 4 அடி சுத்தி இருந்தா கூட, ஏன்னா நீ பார்த்தனா நம்ம அந்த ராஜஸ்தான் ராயல் மேட்ச்ல அந்த ஸ்கோர் 200 சம்திங்க்கு போனதுக்கு காரணம் வந்து கடைசி 3 ஓவர்ல ஜெஃப்ரா ஆர்ச்சர் கண்ணை மூடி சுத்துவான். ஒரு ஓவர்ல 4 6,
ஒரு நாள் 6 அந்த மாதிரி அடிச்சுதான் ஸ்கோர் மாதிரி ஏறும். ஸோ தோனி வந்து ஈஸியா கையில ஒரு 6 ஓவர் 7 ஓவர் இருக்கும்போது அவர் பண்ணிருக்கலாம். மேபி தட் மேட்ச் தோஸ் மேட்சஸ் would have been நம்ம கொஞ்சம் க்ளோஸா சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை விட்டுரு. ஐ திங்க் 2 மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் நம்ம வின் பண்ணினோம்னா we could have been in the playoffs. ஓகே, நம்ம வரல, நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணல, சொல்லலாம் 5 மேட்ச் வின் பண்ணினா கூட தான் போயிருக்கலாம். பட் ஆனா 2 மேட்ச்ன்றது ரீசனபிள். ஏன்னா அந்த 2 மேட்ச் வாஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஒன்னு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட சேஸ் வாஸ் கோயிங் நைஸ்லி. அகெயின் ஐ திங்க் சோ ரைட், அகெயின் at that point of time all of a sudden வந்து பார்த்தனா எங்க இந்த ஸ்டால் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு 3-4 டாட் பால் பிகம் லைக் 3-4 ரன் ஓவர், ஒரு 3-4 ஓவர். போன வருஷம் இன்னொரு அடியாங்க, நீ தோனியை விட, தோனி இஸ் a legend. நம்ம கேதாரியா வந்து ஃபீல்டிங் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு தலைய சுத்தி பார்த்துட்டு அடுத்தது இப்படி அதாவது சிங்கிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஆமா கரெக்ட். அதான் ஐ திங்க் அதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. என்ன டு திங்க் லைக் why are they doing this? ஏன்னா உனக்கு தெரியும் இருக்கிறது 7 ஓவர் தான், கீழே ஒரு 5 விக்கெட் இருக்கு, கண்ணை மூடி சுத்த வேண்டியதான். வந்தா எனிவே யூ கோனா லூஸ் ரைட். அது why you lose it in a why you don't try ன்ற மாதிரி, why don't you try அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन வந்தது. சோ அதான் அந்த 2 மேட்ச் அதெல்லாம் வந்து நமக்கு ஐ திங்க் ஓவரா சொல்ல போனோம்னா லாஸ்ட் டைம் நமக்கு நம்மளோட டீம்ல வந்து ஒரு இதுனா ஸ்பின்னர்ஸ், நம்ம ஊர் நம்ம சிஎஸ்கேயோட ஸ்பின்னர் லாஸ்ட் சீசன் வந்து எல்லாமே கோவில் மணி, அதாவது யார் வேணா அடிக்கலான்ற மாதிரி வந்து நின்றாங்க. கரெக்டா? சோ வந்து வாங்க அடிங்க. ஏன்னா ஜடேஜா கூட பார்த்தோன்னா அந்த இன்னொரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் அந்த கேதார் ஜாதவ் எபிசோட் பேசணும். இன்னொரு மேட்ச் அந்த லாஸ்ட் ஓவர் 17 ரன்ஸ் ரைட். சோ இப்ப நீ பார்த்தனா அந்த 17 ரன் தான் வந்து நம்ம லாஸ்ட் ஓடிஐல டிஃபெண்ட் பண்ணோம். லைக் லாஸ்ட் ஓவர்ல நட்டு போல் பண்ணி டிஃபெண்ட் பண்ணது அந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல ரைட். சோ 17 ரன்ன்றது வந்து இட்ஸ் லைக் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். சேஸும் பண்ணிருக்காங்க, யூ கேன் ஈஸிலி டிஃபெண்ட் ஆல்சோ. சோ அந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஐ திங்க் ஹி டுக் த மேட்ச் லைக் ஒரு 3-6 அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டாரு. அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா see 4 points over there could have made us, நமக்கு ரன் ரேட் வாஸ் கெட்டிங் பெட்டர் அட் தட் பாயிண்ட். ஸோ அதனால லாஸ்ட் இயர் நமக்கு அந்த ஸ்பின்னர்ஸும் வந்து பெருசா இது பண்ணதால ஸோ யூ கேன் ஸ்பாட் a few matches here and there. அதனால வந்து இட்ஸ் a matter of 2 real matches. அது வந்து என்னன்னா நமக்கு அப்படியே அந்த ஒரு நல்ல கேம்பெயினா அப்படியே மட்டமான கேம்பெயினா காட்டிச்சு. அதுதான் அது எதனாலன்னா ஷோவானா, அது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி பேசணும் தெரியுமா, அதே மாதிரி அதனால வந்து ஐபிஎல்லோட குவாலிட்டி அது மாதிரி. இப்போ நீ வந்து இதே வந்து நீ வேற பிபிஎல்ல இல்ல பிஎஸ்எல்ல வந்து இது மாதிரி நீ ஏதாவது கொஞ்சம் 2-3 சின்ன தப்பு செஞ்சாலும் நீ குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனா ஐபிஎல்ல நீ பாத்தீன்னு வச்சுக்கியா, எவ்வளவு டேபிள் டைட்டா இருந்துச்சுன்னு உனக்கே தெரியும் போன வருஷம். ஓ யா யா இன்ஃபேக்ட் that was one of the toughest tables in the we can recollect actually. இந்த அளவுக்கு நான் டேபிள் வந்து அதாவது இண்டிவிஜுவல் டீம்ஸ்க்கு டஃபா இருந்திருக்கும். இந்த வாட்டி வந்து எல்லாருமே they were still figuring out that last 2 positions until the last day. அதனால தான் வர இப்ப ஐபிஎல்ல இருக்க குவாலிட்டி வச்சு நீ வந்து இது மாதிரி சின்ன சின்ன தப்பு செஞ்சினாக்கா உனக்கு கடைசியில என்ட்ரு ஆகுது கஷ்டம். அது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு யூஸ்வலி சிஎஸ்கே வந்து இது மாதிரி அது சின்ன தப்புலாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் சிஎஸ்கேல இருந்து. அது மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் தப்பு நடந்ததுனால நம்ம பிளே ஆஃப் போகாம இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி we still finished at 12 points, which was okay. We discovered some new players like Ekwad. It was not a bad campaign. No, it was a failure to CSK standard. But I think it was not that bad. நீ சொல்ற பாயிண்ட் எப்படி நம்ம சம்மரைஸ் பண்றதுன்னா வந்து நம்ம வந்து we left a few things too late. அதாவது கடைசி 3 மேட்சோட விக்டரி வாஸ் ப்ரிசைஸ். அதாவது வந்து அது வந்து you wouldn't expect ஒரு டீம் வந்து வெளில போற டீம், இன்ஃபேக்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்க ஒரு டீம் வந்து அடிச்ச அந்த 3 பேருமே வந்து they were all ready to go into the next இது கூட வாடா தம்பி. வடிவேல் ஒரு படத்துல சொல்ல வரல, எவ்வளவு ட்ரிக்ஸா நம்மளையும் கூட கொண்டு ஜெயில போட்டாங்க. அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே போகும்போது அப்படியே தம்பி கேஎல் ராகுல் நீவா, தம்பி கோலி நீவா, கூடவே ஒரு 3 பேர் அழிச்சுட்டாரு. ஸோ அதான் வந்து ரைட். கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி வந்து அந்த மார்ஜின் ஆஃப் எரர் லாஸ்ட் இயர் குவாலிட்டி மார்ஜின் ஆஃப் எரர் இஸ் லெஸ். நீ கொஞ்சம் ஸ்லிப் ஆனா யூ ஆர் கேச்சிங் அப் ஆல்ரெடி. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. 2 மேட்ச் ஃபர்ஸ்ட்ல நம்ம கொஞ்சம் அந்த மும்பை மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் 2 மேட்ச் போனதுலேயே பார்த்தோன்னா ஆல்ரெடி வி ஆர் ட்ரைங் டு கேட்ச் அப் பண்ற மாதிரி. சிஎஸ்கே ஸ்குவாட் ஓகே. ஸோ நம்ம வந்து ஐ திங்க் வி ஹவ் ஸ்போக்கன் இனஃப் அபவுட் நம்ம என்னன்னா வி ஹவ் ஸ்போக்கன் இனஃப் அபவுட் லாஸ்ட் இயர் ஐபிஎல். நம்ம பேசிட்டோம் வீக் பாயிண்ட்ஸ்லாம். அண்ட் வி ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் ஐபிஎல் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க எடுத்த பிளேயர்ஸ்லாம் பத்தி. ஸோ குயிக்கா வந்து ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ அருண்,
உன்னோட ஸ்டார்டிங் 11 ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். அண்ட் சிமிலர்லி நானே எனக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது நான் சொல்றேன். பட் உன்னோட ஸ்டார்டிங் 11 என்ன ஃபார் த மேட்ச் அகெயின்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் April 10th. இது விளையாட போன இடம் மும்பை. ஸோ உனக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும். இது ஏப்ரல் மாசம் நான் மும்பைல இருக்கேன். சும்மா சுட்டு பொறிக்குது. பட் யூனோ மும்பை பிச் இஸ் லைக் கிரம்பிளிங் பிச். ஸோ கண்டிப்பா உனக்கு தெரியும் அந்த கண்டிஷன்ஸ்லாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் 11. சிஎஸ்கே ஸ்டார்டிங் 11. சிஎஸ்கே ஸ்டார்டிங் 11 முன்னாடி குவிக்கா மினி ஆக்ஷன்ல வந்து ரைட் கௌதம் வாங்கினாங்க. ஸோ வி ஹேட் கிருஷ்ணப்பா கௌதம் main players நிறைய பேர் வாங்கினாங்க. பட் லெட்ஸ் டிஸ்கஸ் த கீ பிளேயர்ஸ், ரைட்? சோ we had Moeen Ali, Cheteshwar Pujara, Robin Uthappa, Krishnappa Gautam. I think these are the four. These are three players now. Four players with Pujara. Pujara. I think Robin Uthappa, if I'm not wrong, was a transfer. He was a transfer. It was not during the mini auction. It was exactly கொஞ்சம் ஆமா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. அண்ட் இந்த மூணு பேர் தான் மெயினா. செட்டேஸ்வர் புஜாரா பேருன்னு, அதாவது ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய சின்ன பசங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்கமிங் அந்த அன்கேப்ட் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் இதுவா சொல்லணும்னா இந்த மோயின் அலி வாஸ் a very good guy. மோயின் அலி without a doubt. Yep. மோயின் அலி வந்து இஸ் a superstar. UK ல வந்து T20 Blastல வந்து he is the captain and the opener of the county team. Okay. And he's a world class all rounder. Adho off spinner vera, left hander. Right. He can play any position. He can open, he can play mid order. So I was very happy with Moeen Ali coming to CSK. Also Gautam. Right. Gautam also is a good player. He did well I think he played for Rajasthan and then Punjab last year. But he's a very good player as well. He can bowl off spin. He can hit a long ball as well. So I think absolutely. அப்ப நல்ல I think நம்ம வந்து மோயின் அலி கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம வந்து பெருசா நம்ம ஒன்னும் சர்டிபிகேஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணப்பா கௌதமோட ஆட்டிடியூட் அந்த பாடி லாங்குவேஜ், ரைட்? ஐ மீன் யூ கேன் see it. அந்த bowling போடும்போது he doesn't give a coin away. பேட்டிங் பார்த்தோன்னா ஸ்டீப் சேஸா இருக்கும்போது he will try. I think last year or the year before there was a very close match. Okay. Or it was last year நினைக்கிறேன். So where he was like trying to get them back into the game or something like that through batting. I think he's done it quite a few times. So Krishnappa Gautam definitely it's like he's a proven IPL Shardul Thakur mari definitely. And of course Moeen Ali வந்து is நீ in fact Moeen Ali வாங்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய இது, this is going to be like a big இது. ஏன்னா ஒன்னு he can spin the ball. இப்ப இந்த மும்பை கண்டிஷன் வருது. ஸோ அதுக்கெல்லாம் இந்தியா இன் ஜெனரலா இந்தியால பிளே பண்றதுக்கு இஸ் கோயிங் டு பி வெரி ஹேண்ட்ஃபுல். செகண்ட் திங் இஸ் a clean hitter, right? there is no doubt about it. ஒரு நல்ல கேம் அக்யூமெண்ட் இருக்கு. ஒரு ஷார்ட் டெஸ்ட் வரைக்கும் விளையாடி இருக்காரு. பட் இருந்தாலும் the way that he's going to come up into this thing, எல்லாத்துக்கும் மேல he was in form actually during the series. இப்போ ரீசெண்டா கன்க்ளூட் ஆன சீரீஸ்ல from England point of view Sam Curran, மோயின் அலி, இந்தியால இருந்து ஷார்துல் தாக்கூர், the CSK players எல்லாம் வந்து they are coming in hot. கரெக்டா? ஏன்னா ஒரு அளவுக்கு they have been in a situation where they have used their talents and உடம்பு நல்லா ஒரு வார்மா இருக்கு. they know how to handle the situation. Yeah. இன்னொரு பை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பை வந்து நம்ம செட்டேஸ்வர் புஜாரா. செட்டேஸ்வர் புஜாரா பத்தி இப்ப நிறைய பேர் சொன்னாங்க வேஸ்ட். ஆனா இப்ப உனக்கு ஞாபகம் இருக்கானு தெரியல, நம்ம ஹஷீம் ஆம்லா வந்து ஐபிஎல் வந்தாங்க. I think he had a great season with Punjab season. அப்போ வந்து I see Pujara like similar kind of role. இந்தியா பிச்சை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒன்றும் அந்த பெரிய கிரவுண்ட்லாம் கிடையாது. இந்த மும்பைல எல்லாம் என்ன 65 meters தான் பவுண்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப he can clear the boundary. He is a good player of spin. I don't think he will be in the starting 11, but if Raina or Raidu struggle, he might come open the batting with Gaikwad and then Duplessis playing in the middle. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ரோல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சும்மா புஜாரா வந்து they didn't take it only for டொக்கு பிளேயர் இல்லாம அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. I think they have a plan behind. Definitely. So I completely understand, 100% agree with you Arun. ஏன்னா வந்து
நான் அதே தான் திங்க் பண்ணேன். எனக்கு என்னன்னா வந்து எனக்கு இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ஒரு someone like MS Dhoni or Stephen Fleming having Cheteshwar Pujara, they are going to see him very differently, you know. they அதாவது அவங்க வந்து அவங்கள யூஸ் பண்ற விதம் நம்ம யாருமே திங்க் பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட் பீப்புள் வில் திங்க் லைக், ஓ யூ நோ வாட், புஜாரா IPL T20 அதுவும் 2021 இந்த இரால செட்டேஸ்வர் புஜாரானா, ட்ரஸ்ட் மீ, ஐ திங்க் யூ வில் see a different version of செட்டேஸ்வர் புஜாரா. அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க அவன். So You that know, is 100% sure. I think even in first class he has a 60 ball 100 or something. Yeah, yeah, in true. estimate. So See, yeah, exactly. I mean, அதாவது நம்ம வந்து அந்த நம்ம ஐ திங்க் இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாஸ்ட்ல. நம்ம வந்து we get carried away by a very few things. இந்த சிட்னி கேம், ஒரு டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி பண்ணிட்டு we lose the details. கரெக்டா? ஸோ யூ ரைட். செட்டேஸ்வர் புஜாராவோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கொஞ்சம் பார்க்க என்னன்னாக்கா, டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற, டெஸ்ட் கிரிக்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு பிளேயர் வந்து எந்த ஃபார்மேட் வேணாலும் ஆடு. ஆனா T20ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஒரு கிரிக்கெட்டர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது அது வேற விஷயம். ஓகே. அப்ப வந்து இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல இஸ் a very successful cricketer. So I'm sure he can adapt for 50 overs or T20. ஆமா, கண்டிப்பா. சோ ஐ திங்க் செட்டேஸ்வர் புஜாரா டெஃபினட்டா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஜஸ்ட் லைக் ஹவு வி தாட் கேபா மேட்ச். கரெக்டா? நம்ம கேபா மேட்ச் ஸ்டார்டிங்ல I think we discussed and said that this is probably going to be a great test match because என்ன சொல்றது, இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி நம்ம அந்த லாஸ்ட் மேட்ச்ல வித்வுட் அ சாய்ஸ் we had all youngsters playing. கரெக்டா? கேபால அதுவும். and we saw what Washington, Nattu, Shradul Thakur, Shubman Gill Pant did to Australian attack. கரெக்டா? இத்தனைக்கு அந்த அட்டாக் வந்து மொக்க அட்டாக்லாம் கிடையாது. இந்த வாட்டி ஆஸ்திரேலியா have no excuse. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்தும் விளையாடினாரு, வார்னரும் விளையாடினாரு, பிளஸ் bowling attack was probably, of course that's the best going around the bowling attack இப்போதைக்கு டெஸ்ட் மேட்ச்ல. if you say take overseas condition, of course England comes next அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுலயே வந்து கீழ்ச்சாங்க. so we said like we all டைரக்டா நம்ம வந்து சொல்லிடுறோம், இந்த டீம் இல்லைன்னா இது போயிடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ அதனால ஐ திங்க் that's going to happen for செட்டேஸ்வர் புஜாரா as well. So very good. ஸ்டார்டிங் 11 டெல்லி கூட ஸ்டார்டிங் 11 கேட்னு வச்சுக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஓபனர்ஸ் கேட்டினாக்கா டூப்ளேசி அண்ட் பேக்வர்ட். Yep. So that's what I had also. என்னோட openers is Rituraj and Faf. That means Faf is your first overseas player. Faf பத்தி பேச தேவையில்ல. He is another level. So Rituraj Gaikwad is very clearly the என்ன சொல்றதுன்னா the only ways forward. அவர் வந்து முன்னேறி தான் போறாரு. சின்ன பையன். அவர் அந்த லாஸ்ட் 3 மேட்ச்ல காமிச்ச அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த மெச்சூரிட்டி, அந்த ஏன்னா முதல்ல கொஞ்சம் ஃபெயிலியர் வந்தது, அதெல்லாம் இட்ஸ் ஓகே, ப்ரெஷர்ல ரன் அவுட் கினோட் எல்லாம் வந்தது. ஆனா அந்த சின்ன பையன் வந்து காமிச்ச அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த டெம்பர்மெண்ட், ஐ திங்க் த ஒன்லி வே இஸ் ஃபார்வர்ட். அவ்வளவுதான், அது ஷூர் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. ஸோ அதனால he has to just make use of it. அவ்வளவுதான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாஃப் தலை, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி தலை மாதிரி தான். அவர் குட்டி தலை இல்ல, ஆனா மினி தலை அந்த மாதிரி. பேட்டிங் ஒரு விஷயம் ஷவானா, ஃபாஃபோட ஃபீல்டிங் வந்து வேற லெவல். வேற போன வருஷம் கேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அதுவும் நம்ம கேம் சேஞ்சர்ஸ். மும்பை கூட his catches were game changers. போன வருஷம் நினைச்சு பார்த்தா டூப்ளேசி மாதிரி தான் எங்க பார்த்தாலும் ஃபீல்டிங் கேட்ச் முடிச்சாரு போல இருக்கு. மத்த யாரும் ஒன்னும் யாருமே ஜடேஜா ஃபாஃப் அவ்வளவுதான் சீரியஸா. அந்த இன்ஃபேக்ட் தட் இஸ் ஒன் பாயிண்ட் தட் வி ரியலி நோட்டீஸ். இந்த வருஷம் அதான் நான் பாக்குறேன், நம்ம டீம்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீல்டிங் ஃபேக்டர் குட் பி a very good thing இந்த வருஷம். பாப்போம். அடுத்தது நம்பர் 3 சொல்லவே தேவையில்ல, சின்ன தலை சுரேஷ் ரெய்னா. அது சின்ன திஸ் ஐபிஎல் ஷவான், நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, சிஎஸ்கேவோட சக்சஸ் ஓர் ஃபெயிலியர் இந்த வருஷம், ஐ திங்க் ரெய்னா வில் பிளே big part. எப்போதும் போல, because he's a proven player in IPL and I think he's a Dhoni எப்படி சிஎஸ்கேக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரோ, ஐ see ரெய்னா சேம் லெவல் 100%. அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, கூரெல்லாம் அதாவது சர்க்கஸ்க்கெல்லாம் டென்ட் போடுவாங்கல்ல, அந்த டென்ட்டை வந்து தாங்கிறதுன்னு பார்த்தா நடுவில் ஒரு குச்சி இருக்கும், பெரிய குச்சி. அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, யானை அதை இடிச்சு விட்டுரும், ஹோல் டென்ட் வேணும். அந்த டென்ட் போல் வந்து ரெய்னா நம்ம டீம்ல. கரெக்டா? ஏன்னா நீ ரெய்னாவோட அந்த நம்பர் 3ல ரெய்னா கொடுக்குற அந்த ஒரு ஆக்சலரேஷன் ஆர் த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா தட் வில் கிவ் யூ த ஹோல் டெக்ஸ்சர். அந்த மேட்சுக்கே ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஒரு மேட்ச்ல நல்லா ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் அவரும் மெக்கல்லமும் ஓபன் பண்ணுவாங்க. தே ஹேட் டு சேஸ் a big score in a short period of time. 5வது ஓவர்ல 80 இருக்கும் ரன் சும்மா பிரிச்சு. ஸோ இட் செட்ஸ் த டோன். அந்த ரெய்னாவோட the way that he comes in, whatever the condition, it sets a big tone and that's what we missed last year. Correct? And definitely there was a vacuum in it. ஆமா,
அதுவும் அப்புறம் நம்பர் 4. நம்பர் 4 வந்து ராய்டு. அப்சல்யூட்லி யா, தேர் இஸ் நோ டவுட் ராய்டு அபௌட் இட். ராய்டு பத்தி ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஐ திங்க் ராய்டுலாம் நீ நோட்டுக்கு எவ்ரி சீசன் வந்து ஒரு 300-400 ரன் நீ பேங்க்ல போட்டுடலாம். ஸோ ராய்டு வந்து எப்படி சொல்றது, ராய்டு வந்து எப்படி மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு க்ரூம் ஆய் வந்தாரோ அப்படியே வந்து ஹி இஸ் நவ் இன்டகிரேட்டட் இன்டு சிஎஸ்கே. அந்த நவ் இஸ் லைக் அந்த ஒரு சிஎஸ்கேவோட ஒரு இன்டர்னல் ஃபிகர் ஆயாச்சு, அவ்வளவுதான். யூனோ இட்ஸ் லைக் அந்த யூ அசோசியேட் a few people solidly with சிஎஸ்கேல ராய்டு has integrated அப்படி சொல்லலாம். யூனோ இட்ஸ் லைக் அந்த மாதிரி 2018ல his contributions were very very key for us winning the competition. Last year he tried his best. There are a few matches where he won it for us. So kandipa there is no doubt. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி வந்து I think it's a minimum guarantee. ராய்டுலாம் minimum guarantee for the season. Next number 5. நம்பர் 5 என்ன கேட்டனாக்கா நம்ம தல தோனி. Yeah, obviously captain Thala Dhoni, and he has to come. In fact I think நீ சொன்ன அந்த எக்ஸ்பிரசிவ் இது இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். And I think this is the best plus. ஏன்னா the way the team looks, at least நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டீம் 11ல வந்து he doesn't have to really think about anything. அந்த அளவுக்கு பிளேயர் கொட்டி கிடக்குறாங்க, பூரா வாங்கியிருக்காங்க பிளேயர்ஸ. மேபி அது கூட ஒரு அதனால கூட தோனி போன வருஷம் கொஞ்சம் அக்ரெசிவா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கா ரெய்னா இல்ல டீம்ல, கொஞ்சம் நம்ம டாப் ஆர்டரும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதனால கூட கொஞ்சம் தோனி மெதுவா விளையாண்டதுன்னு நினைக்கிறேன். பட் சொல்ற மாதிரி இந்த வருஷம் நிறைய பிளேயர் இருக்கு நம்மள்ட்ட. லோ ஆர்டர்லயும் பிளேயர் இருக்கு, டாப் ஆர்டர்லயும் பிளேயர் இருக்கு. அப்ப ஐ திங்க் திஸ் இயர் he will be more aggressive and more expressive and கொஞ்சம் ரிலாக்ஸ்டா விளையாடலாம்னு சொல்லிட்டு. Alright, number 6. Number 6 ஜட்டு. Number 6 is ஜட்டு. Definitely நம்மளோட ஒரு பேக் போன். எப்படி நம்ம ரெய்னாவை பத்தி சொன்னோமோ அதோட அடுத்த வெர்ஷன், மினி வெர்ஷன் ஆர் லைட் செகண்டரி வெர்ஷன் ஆஃப் ரெய்னா வந்து இப்போ ஜட்டு டீம்ல, which is no doubt, and he's going to be one of our spin options as well. கரெக்ட்டா? ஜட்டு நீ இப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஜட்டு ஒரு பேட்டிங் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ போச்சு. டெஃபினட்டா ஓவரால் முன்னாடி எப்படின்னாக்கா ஜட்டு நீ பாத்தீங்கன்னாக்கா வருவாரு, வந்து ஒரு 2-3 ஷாட் அடிப்பாரு, கிளியர் பண்ணுவாரு. ஆனா மேட்ச் முடிக்க மாட்டாரு. நீ இப்போ இந்தியா டீமுக்கும் சரி, நீ சிஎஸ்கேக்கும் போன வருஷம் பாத்தீங்கன்னா சரி, நிறைய மேட்ச் நாட் அவுட்டா முடிப்பாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 10 பால் 25 ரன். he gave that against SRH actually, against SRH, and the match that we should have defended வந்து he got that last ஒரு 10 பால் 25ல ஸ்கோரை வந்து அந்த 170 ஆன் ஃபார் எடுத்து கொடுத்தாரு ஆக்சுவலி. அதான் ஜட்டுவோட பேட்டிங் வந்து எங்கேயே போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு but his bowling has gone a bit down. கொஞ்சம் regress. I agree. அது வந்து ஆமா. அப்ப வந்து இப்ப ஜடேஜா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டினாக்கா I don't see him as a 4 overs bowler anymore. Okay. He will just fill in here and there. Yeah, I think he can fill come bowl maybe 1 or 2 overs. When he has a good day maybe he can bowl 4 overs, but otherwise I don't see him as a guarantee 4 overs. So இது வந்து சுரேஷ் ரெய்னா வந்து இந்த ரோல பண்ணிருந்தார்ல கொஞ்ச நாள் முன்னாடி சிஎஸ்கேல. He will come and just bowl 1 over here 1 over there அந்த மாதிரி. He might get a wicket, but he's just come and roll over to try and change the momentum a bit or equation a bit. அந்த ஒரு ஃபில்லர் மாதிரி பண்ணிருந்தாரு ஒரு காலத்துல. So yeah, let's see how Jaddu pans out this year. Number 7, right? 7. Yeah, number 7. Yeah. Number 7 வந்து மொயின் அலி. Number 7 is மொயின் அலி. Okay. இப்போதைக்கு நான் மொயின் அலியை வந்து மிடில் ஆர்டர் லோ ஆர்டர் தான் பாக்குறேன் இப்போதைக்கு. ஓகே. ஒரு ஃபினிஷர். ஆமா, ஒரு ஃபினிஷர் ரோல தான் பாக்குறேன். He can bowl, he can bat, he's a good fielder, so he's my second overseas player. அப்புறம் நம்பர் 8 வந்து கடைக்குட்டி சிங்கம் சாம் 100% சாம் கரன் இருந்தே ஆகணும். And Sam Curran I think is definitely going to be a big contributor this year. ஏன்னா வந்து I think they're seeing the curve go up. He's hitting his peak. அதோட பெனிஃபிஷியரி சிஎஸ்கே இருக்கக்கூடும். ஏன்னா அந்த லாஸ்ட் ஐபிஎலோட எண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா சாம் கரனோட ப்ராக்ரஷன் நம்ம இந்தியா சீரீஸ் கல்மினேட் பண்ற வரைக்கும் பார்த்தோன்னா ஐ திங்க் தட் கிட் இஸ் ஜஸ்ட் ஒரு வெரி லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன புஷ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற அந்த ஒரு வெரிய இஸ் ஷோயிங் இன் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ஷோயிங் த்ரூ ரிசல்ட்ஸ். யா இப்போ நீ சாம் கரன் பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், அந்த அளவுக்கு ஒன்றும் பேஸ் கிடையாது பவுலிங்ல. பேட்டிங்லயும் வந்து ஒரு நீ ஃபுல் பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது, பட் இஸ் a very intelligent cricketer. Yep, absolutely. And I think he studies the situations and he makes things happen. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் வந்து T20ல நீ சொல்லவே வேணாம், he will be an impact player for CSK.
ஸோ வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வெறும் டேலண்ட் ஆர் ஸ்கில் செட் மட்டும் இல்லாம ஒரு அடாப்டபிள் பிளேயர். anybody who's adaptable, I think they'll go the long distance, right? நீ சொல்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து what we always associate is Sam Curran could be the என்ன சொல்றது could be mentored by Dhoni directly. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் என்ன பண்ணணும் அந்த டைமுக்கு. ஏன்னா சாம் கரனோட பாடி லாங்குவேஜ்மே அதானே, அந்த மேட்ச்ல பண்ண அந்த துருன்னு இருக்கிற மாதிரி. அதாவது இஸ் ஜஸ்ட் ஆல்வேஸ் திங்கிங். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு மூஞ்சில அந்த ஒரு சிரிப்பு ஸ்மைல் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் த பாயிண்ட் ஹியர். பட் அந்த ஒரு அந்த துருன்னா எப்படின்னா வந்து யூ கேன் see that he's trying, he's always looking for, he's observing அந்த மேட்ச் அவேர்னஸ். என்ன அடுத்து என்ன பண்றது, இவன் இப்படி அடிக்கிறான், நம்ம எப்படி கொஞ்சம் வைடா போறதா இது பண்றது. அதே மாதிரி பேட்டிங்ல பார்த்தோன்னா இஸ் வெரி பிஸி, ரைட்? ஐ மீன் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் டு கான்ட்ரிபியூட். சும்மா வந்து மேட்ச் கை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரிலாம் இல்லாம அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி குட். ஸோ டெஃபினட்டா அருண் நமக்கு வந்து ஐ திங்க் சாம் கரன் இஸ் கோனா பி அ வெரி கீ பர்சன் டு லுக் ஃபார்வர்ட் இந்த சிஎஸ்கேல இந்த வாட்டி. ஐ எம் ரியலி ஹோப்பிங் தட் நமக்கு செம என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பர் பிளேயர் நம்பர் 9 பவுலருக்கு போயிடுவோம். பவுலர்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் பவுலர் பாத்தீங்கன்னாக்கா தாக்கூர், தீபக் சஹர் அண்ட் தென் நம்ம இம்ரான் பாய், தாஹிர். அப்படியா? So you okay, got it. So we have Shradul, we have Tahir and Deepak Chahar. Okay, so there is no place for Bravo in this 11 because of Moeen Ali, right? And Jaddu. Bravo கிட்டனாக்கா his role is similar to Sam Curran. என்ன கேட்டாக்கா அப்ப ஓகே சாம் வந்து he bowls with a new ball, Bravo bowls mainly with old ball, but டோட்டல் பேக்கேஜ் பத்தினாக்கா ரெண்டு பேருமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஓகே, அதனால வந்து I think we can go for the option of Curran for the starting 11. Yeah. ஆமா. அதுவும் நீ இப்ப நம்மள்ட்ட வந்து டெத் ஓவர்ல இப்ப போடுறதுக்கு இப்ப தாக்கூர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. டெஃபினட்டா he is in full confidence as well. So I think அதனால நான் பிராவோ உட்கார வச்சுட்டு இம்ரான் பாய் எதுக்கு விளையாட விடுறேன்னாக்கா நீ சொன்ன மாதிரி போன வருஷம் வந்து நம்ம ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா அடி வந்துச்சு. அடி சரியான அடி. ஆமா, எல்லாம் கோவில் மணி, ஃபுல் கோவில் மணி. ஆமா, அதுவும் நீ சிஎஸ்கே நீ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஸ்பின்னுங்கிறது சிஎஸ்கே வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் முன்னாடி. ஆமா, அதுவும் தோனி சொல்லவே வேணாம். ஐ திங்க் ஹி லைக்ஸ் ஸ்பின்னர்ஸ். இம்ரான் தாஹிர் இஸ் விக்கெட் டேக்கர். He will make things happen. So I want him in the side. I think he hasn't played much last year. ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் விளையாட விட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப I hope இல்ல கண்டிப்பா you can அதாவது அப்படின்னா வந்து you also need Imran in a different aspect, right? I mean அவர் வந்து இப்போ he's got that experience. அவர் வந்து in fact ஒரு in some ways he's got the DNA of CSK also, right? And the way that you passion and the way that he integrates and all that. So he knows exactly what is his role. That's best part. And he caters to Dhoni oda and avanga rendu perku and the sync is very good. They know how set up. And you know what, from a fielding perspective and all, you can still afford in the team, ipo nama discuss panna team la you can afford one person like Moeen Ali, one person like Imran Tahir, Imran Bhai vandu he can still be around somewhere hidden, you know what I mean? You can afford our batting la vandu in the 11 la vandu I don't expect it unless it's a sotta match and the match la if he's batting so be it. இல்லனா I don't think so he has got anything to do with the batting at all, you know, or ஒரு ரெண்டு பால் மூணு பால் சும்மா சுத்தி முடிச்சு மேட்ச் முடிக்கிறதுக்கு where you are already in a good position. So அதனால you could have him in his full power அந்த மாதிரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீ T20 கிரிக்கெட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வேர்ல்டுலயே வந்து டாப் 10 எடுத்தினாக்கா உனக்கு 80-90% எல்லாம் லெக் ஸ்பின்னர். ஓ 100%. வந்து நீ T20 பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர் வந்து வெரி பிக் அட்வான்டேஜ். அப்ப நீ நிச்சயம் நம்மள்ட்ட ஒரு லெக் ஸ்பின்னர் ஆடி ஆகணும். ஐ திங்க் we have a Karan Sharma in the team, but I think Imran is a better choice. இப்ப நீ இம்ரான் விளையாண்டாருன்னு வச்சுக்கேன், நம்மள்ட்ட ஒரு லெக் ஸ்பின்னர் இருப்பாரு, மோயின் அலி ஆஃப் ஸ்பின் போடுவாரு, ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறாரு. So we have the variety as well in the spin department. So அது கூட கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு ஒரு டிஃபரண்ட் சேலஞ்சா இருக்கு. Yep, absolutely. And இந்த 11 looks very solid, right? நினைச்சு பாரு, இதுதான் சொல்ல வந்தேன். இந்த 11 இப்ப நம்ம just discuss பண்ணோம். Of course நம்ம discuss பண்ண 11 வந்து will summarize it in a way. So Rituraj, Faf du Plessis, Suresh Raina, Rayudu, Dhoni, Jaddu, Moeen Ali, Sam Curran, Shradul Thakur, Deepak Chahar and then Imran Tahir, number 11, right? I think this looks solid. நம்ம இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் இயர் நம்ம அந்த ஐபிஎல் முடியும் போது எதை மாத்தணும் அதை மாத்தணும் அப்படி மாத்தணும் நாங்க கடைசியில இப்ப பார்த்தோன்னா நீ டிஸ்கஸ் பண்ண நேம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வெளில இருக்காங்க. சே வெளில இருக்காரு, கரண் சர்மா வெளில, கிருஷ்ணப்பா கௌதம்,
அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க இந்த சாய் கிஷோர் அவங்கலாம் ராபின் நிறைய உத்தப்பா. புது ரெக்ரூட்ஸ், ராபின் உத்தப்பா ஃபார் எக்ஸாம்பிள். நீ அதெல்லாம் நீ சைட்ல வச்சு அதோட சேர்த்து நம்ம டோனியை கேப்டனா போட்டோம்னா அங்க ஒரு 11 ரெடி. யூ நோ வாட் ஐ மீன் டு சே. So we have a very solid team, and it's good that they if they can just manage, I mean they know how to manage it. I'm saying we are satisfied, we feel comfortable, right, going into the tournament. இப்ப அதுக்குதான் வந்து பிளேயர் இந்த வருஷம் மினி ஆப்ஷன்லயே வந்து வாங்கினது ஒரு பிளேயர் வந்து எப்படின்னாக்கா ஒரு பேக்கப் ஆப்ஷனை நினைச்சுதான் வாங்கிட்டாங்க. ஹர்பஜன் சிங் ஆஸ்னர் போனாரு, அதுக்கு பதிலு நம்ம கௌதம் வாங்க. ரைட். என்ன சொல்றாரு இப்ப நம்ம உத்தப்பாவை எதுக்கு எடுத்தாங்கனாக்கா, இப்ப ஓப்பனிங்ல இப்ப கெய்க்வாட் ஃபார்ம்ல இல்லைனாக்கா ஒரு ரீப்ளேஸ் குட் சீசன் இன் டொமஸ்டிக் சீசன் உத்தப்பா. சோ அது மாதிரி பேக்கப் பிளேயர்ஸ் இந்த வருஷம் நல்ல choice இருக்கு. ஆமா. So அதனால we are sitting in a very good cushion. It's all about now execution, which CSK know how to do it. And Bravo பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன விளையாடுவாரா? என்ன Bravoக்கு இப்ப என்ன ரோல் நினைக்கிறீங்க? நம்ம பேசன மாதிரி சாம் கரன் இருக்க டீம்ல. So எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஆக்சுவலா நல்ல क्वेश्चन. இந்த क्वेश्चन நான் எப்படி பார்க்கறேன்னா, I'm looking it as a comparison to a bit of Murali Vijay and a bit of Faf du Plessis. நீ பாஸ்ட்ல நீ பார்த்தன்னு வச்சுக்கோங்க, you would know that Faf du Plessis எல்லாம் விளையாடுவாரானே, உட்காரு மேட்ச்ல டக் அவுட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, and you would have a set of players, and CSK is not doing bad. நான் சொன்ன ஒரு few seasons ago, right? CSK is well into its like ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டாங்க, நல்லா போயிட்டாங்கன்னா உனக்கு தோணும். And you will be wondering, okay, Faf du Plessis ஆல் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்க போறாள் போல் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி sometimes for Murali Vijay it's all. And all of a sudden நீ பார்த்தனா they'll slowly come in. ஒரு later stage of the இதுல வந்து they'll come in, and then they will actually pick up and hit a form, and you'll see finalsல பார்த்தனா அவங்க they'll be the key contributors to the finals மாதிரி இருக்கும். Okay, I see Bravo to an extent in that way, in the sense that I think it's not so much about finding a place for Bravo. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, I think it's going to be more of a workload management. Okay, workload management not because it's too much of work, but I think they'll try to rotate the players accordingly. கொஞ்சம் எல்லாருக்கும் டச் வச்சு. So definitely I see Bravo coming to this 11. In fact, actually என்னோட 11ல Bravo இருந்தாரு. I had Bravo instead of Imran Tahir because I thought we have a decent spin option with Moeen Ali and Jaddu. So I had Jaddu and Bravo. Jaddu and Bravo in place of I had Bravo and Jaddu. Yeah, exactly. இவங்க ரெண்டு பேர் என்னோட லிஸ்ட்ல இருந்தாங்க. உனக்கும் எனக்கும் அதான் டிஃபரன்ஸ். I didn't have Bravo, you didn't have Bravo, right? So அதனால நான் என்ன பாக்குறேன்னா, நான் வந்து Bravo எப்படி பாக்குறேன்னா வந்து, yeah, but you're right. I mean, it makes more sense now, the team. So Bravo நான் எப்படி பாக்குறேன்னா, I think he's going to play a key part in this tournament, but you will see him coming slowly here and there. Abdi. And once we have set up the qualifying stage or something like that, maybe then the team, you will see a little different tweaked team where you'll have a solid, like on the going forward towards the playoffs and finals, you'll have it. And Bravo will have a place in the team. Yeah, I think Bravo is still, Bravo is just like how you mentioned, like Sam Curran, right? I mean, it's a completely street smart cricketer with a bit of power to clear the boundaries when you need it. On the 2018 order first re-entry match against Mumbai, last 24 balls we were requiring around 60 odd runs, and then it got to last 3 overs 40 odd something, last 2 overs 30 odd something, and then we won the match. It's and the 60 run la kittathetta 30-40 run vandhu from Bravo alone. He cleared boundaries at will. Adum up until that point, the people who were taking wickets like Bumrah and McLagan, right, Mitchell McLagan, ellaரையும் clear பண்ணாரு to the Wankhede Stadium. So அதனால he's still got that ஒரு overall contribution. So எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ சொன்ன மாதிரி இந்த starting 11, we have lot of time at this point. Quite literally, இப்போ the first match ல சொல்லலாம். So I think Bravo will definitely come into the picture at some point while we in the middle of the tournament. அதான் நான் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். மாதிரி ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, நீ சொன்ன மாதிரி சாஃப்ட் பிச் வந்து செமிஃபைனல்ல இறக்கி விட்டாங்க. ஒரு ஆமா வந்து 50 அப்புறம் exactly, and he was in the finals. அதே மாதிரி ரோல் தான் நான் பாக்குறேன். Bravoக்கு வந்து இறங்குவார்னு நினைக்கிறேன், ஆனா எல்லா மேட்சும் விளையாட மாட்டாரு. அதான் நானும் திங்க் பண்றேன். He will come probably in the later stage of the tournament and then slowly stabilize ஆயிட்டு
இந்த நம்ம பாக்குற இந்த பேட்டர்ன் வந்து இட்ஸ் பீன் வெரி காமன், ரைட்? சிஎஸ்கே நீ பார்த்தனா முரளி விஜய் ஒரு காலத்துல அப்படிதான். முரளி விஜய் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல he was a constant opener and all, but நடுவுல பார்த்தனா he will come in between I think 2010 or 11ல நினைக்கிறேன். அந்த once we were he hit 100 in the finals. அப்ப பார்த்தனா முரளி விஜய் came in the later stage of the tournament. அது வரைக்கும் வந்து the opening இதெல்லாம் டிஃபரெண்டா இருந்தது. So Bravo கண்டிப்பா is going to be there, but for this 11 I think this looks like a possible 11. Let's hope நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட 11 எப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் எபிசோட். இது இந்த நியூஸ் பாத்தியான்னு தெரியல, நம்ம ஹேசல்வுட் வந்து கடைசி நேரத்துல எஸ் he is opted out. ஆனா எனக்கு ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு அதுலதான். You think really that will make an impact like a player like Hazelwood in this IPL which is happening in India? Let's say compared to what's happening in Dubai or South Africa, would you think Hazelwood will have that much of an impact? ஏன்னா துபாயிலே வந்து I felt அந்த ஒரு I mean there's no discussion about what kind of a legendary player he is already, right? I mean he's a young person, but அந்த ஒரு workhorse like focus அதெல்லாம் வந்து there's no question about it. But இந்த இப்ப நம்ம பேசின இந்த பிளேயர்ஸ்லாம் bowling off cutters and like trying to bowl wide of the off stump அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல how effective you think is Josh Hazelwood? இப்ப ஜாஷ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப சிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பவுலிங் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ககிசோ ரபாடா வந்து நாட்கியாலாம் கம்பேர் பண்ணும்போது we are nowhere close. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் என்கிடி அவர்தான். இப்ப போன வருஷம் நீ ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா சிஎஸ்கே வந்து ஹேசல்வுட்டை சரியா யூஸ் பண்ணலாம். போன வருஷம் வந்து ரொம்ப மேட்ச் விளையாண்ட மேட்ச் நல்லா விளையாண்ட. ஆனா போன வருஷம் நம்ம ஷேன் வாட்சன் டாப் இருந்தனால 4 ஓவர்சீஸ் பிளேயர்ல போடும்போது அவரு சிஎஸ்கேல இன்க்ளூட் பண்ண முடியல. ஆனா என்ன கேட்டீங்கன்னாக்கா நான் வந்து என்கிடிக்கு பதில் விளையாட வைக்கிறேன். என்கிடி எப்படின்னாக்கா he takes wicket but is very expensive. Actually last year அந்த நம்ம பேசின அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர் which went for like around 30 runs, almost 30 runs அடிச்சது என்கிடி ஓவர்ல தான் அடிச்சாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். என்கிடி வந்து நீ எல்லா மேட்ச்லயுமே நீ வந்து ஒரு 40 ரன் கிட்ட கேரண்டியா சொல்லி. ஆமா அதனால that is and that is a key thing, right? அப்ப என்னதான் என்கிடி ஸ்லோ பால்கள் எல்லாம் போட்டாலும் ஹேசல்வுட் என்ன எனக்கு பிடிக்குனாக்கா he doesn't give bad balls, right? Absolutely பேட்ஸ்மேன் அடிச்சாலுமே வந்து அவங்க திறமையில அடிக்கிற மாதிரி தான் போடுவாரு. he doesn't have that much slow ball and stuff, but he has a good yorker, good bouncer and he is quite economical. அதனால நான் நினைக்கிறேன் அதனாலதான் கூட அவரு போன வருஷம் அவர் சரியா யூஸ் பண்ணதுனால he thought maybe he will come and sit. So I think that's why he come this time. இப்ப அவரு கேரண்டியா ஒரு 50% ஆஃப் த மேட்ச் விளையாடுவாருன்னு அவரு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா he would have come. Okay, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீ சொல்ற. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கா சென்னை didn't use him much last year. Okay. And I think he played only 1 or 2 games and he was sitting the whole tournament. சோ அதுல ஒரு மேட்ச் நல்ல ஞாபகம் இருக்கு வேர் இட் வாஸ் a no starter. ஏன்னா சென்னை வந்து அந்த I think against Mumbai, right? They were like what 5 for 36 or 46 something like that. அது ஒரு மேட்ச் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ மேட்ச்னு வெச்சுக்கோங்க. You remember the match where they hardly made 100 runs, 115 or something like that. இந்தியா முதல்ல நம்ம சென்னை ஃபர்ஸ்ட் ஒரு சென்னை against Mumbai last second match, second league match அவங்களோடது, which we were expecting that if Chennai could win it then they probably have a chance to play off. And it was almost like ஒரு nail கடைசியா ஆணி அடிச்சு ஆப் வச்சிட்டாங்கன்ற மாதிரி அந்த ஒரு மேட்ச் it went freely. அந்த மேட்ச்ல Josh Hazelwood played but of no use, right? I mean you only had to chase like 115 or something like that, so they were playing coolly. I think அதனால நான் நினைக்கிறேன் சென்னை சரியா யூஸ் பண்ணல ஹேசல்வுட். என்ன கேட்டா என்கிடிக்கு பதில் நிச்சயம் ஹேசல்வுட் தான் விளையாட விட்டுருப்பான் கண்டிப்பா. ஓகே, sounds like I see your point. இப்ப அவர் போறதுனால இப்ப லாஸா இருக்குமா என்னன்னு I don't think so it will be a big loss. அதே மாதிரி I don't think CSK will take a replacement. That's what it looks like, right? I mean நம்ம say I don't know management and the ஒரு from a business point of view or the rules point of view probably, but நம்ம பேசினதுல on paper it looks
ஸ்டேபிள் அண்ட் சாலிட். இப்ப ஏன்னாக்கா நீ யாரு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர் அவைலபிள் யார் இருக்கா இப்போதைக்கு? எக்ஸாக்ட்லி. இது வந்து என்ன சொல்றது, மரத்துல தொங்குற மாங்கா மாதிரி கிடையாது. யூ நோ யூ ஹேவ் தே டோன்ட் ஜஸ்ட் லைக் தட் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்குலாம். see ஹேசல்வுட் மாதிரி ஆள்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒன்ஸ் இன் டெஃபினட்டா ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பவுலர். மெக்ராத்தோட அடுத்த ரிலே வாங்கின ஒரு ஆள் கம்பேர் பண்றாரு, அந்த மாதிரி தான் இருக்காரு அவர். அந்த ஒரு டேலண்ட் இஸ் நாட் சிம்பிளி ஈஸிலி ரீப்ளேசபிள். அன்னைக்கு பார்த்த அன்சோல்ட் பிளேயர்ஸ் மினி ஆக்ஷன்ல பார்த்தா யார் ஷெல்டன் கோட்ரல் இருக்காரு, டிம் சவுத்தி, ஜேசன் பெரண்டோ, அது மாதிரி கொஞ்சம் 4-5 பிளேயர் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப நீ இந்த பயோ பபிள் வந்தாலுமே வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். இது கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம டூப்ளிஸோட மச்சான் இருக்காரு, வில்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். இஸ் குவிக் பவுலர் அண்ட் ஹார்ட் ஹிட்டர். இஸ் a brother-in-law of Faf. ஆமா. ஓ நைஸ். அப்ப அவரு கூட பார்த்தேன் எங்க நியூஸ்ல, அவரு கூட வாங்கினாலும் வாங்குவாங்க. அதனால இப்போதைக்கு தெரியல. I don't think it will be a big loss, but I think we could have used him better last year. ஆமா, அதாவது இருந்திருந்தா இட்ஸ் a wish list. அந்த மாதிரி இப்போ at this point of time it's like a wish list. Why not have it என்ற மாதிரி ஒரு nice to have அப்படின்ற ஒரு இது, rather than okay நம்ம இல்லனா ஓகே மேனேஜ் பண்ணலாம், பட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு. ஆனா அவரு எனக்கு வந்து உட்காரது வேஸ்ட் தான் சொல்லிட்டு தான் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, அதான் நம்ம வந்து நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், ஈவன் ஃபேஃப்லாம் கூட சம்டைம்ஸ் அந்த ஒரு ஃப்ளோரசன்ட் கலர் ஜெர்சியை போட்டு வெளில இருக்கும்போது யாரும் நம்மால் விளையாடாம உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு தோணும். But I think it's once you're in the team, it's a team strategy, right? I mean, you have to pick players for the course or pick players for the conditions ன்ற மாதிரி. நம்ம நினைச்சா எல்லாரும் 22 பேரும் இறக்கலாம், but that's not the way it works. Awesome. So final conclusion, நம்மளோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். It's been good. We kind of covered all the topics. Finally, April 10th, what are the chances for CSK starting the IPL 2021 campaign against Delhi Capitals? ஏன்னா ஐபிஎல் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசுறியா இல்ல T20 கேம்பெயின் பத்தி பேசுறியா? ஓவராலா T20 இந்த வருஷம் 2021 கேம்பெயின் எப்படி இருக்கும்ன்றத வந்து you can summarize, but in particular since we're going to start the campaign on April 10th, அதுவும் பத்தி ஒரு what is your thoughts? நீ இப்ப சிஎஸ்கேவோட பிக்சர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மும்பைல விளையாடுறோம் கொஞ்சம் மேட்ச், அதுக்கப்புறம் டெல்லியில ஆடுறோம், அதுக்கப்புறம் பெங்களூர். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி கூட வந்து நம்ம மும்பைல ஆடுறோம். டெல்லியும் வந்து நிறைய பிளேயர் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அங்க பாகிஸ்தான் கூட சீரியஸ் ஆடுறாங்களே, அப்ப அங்கிருந்து முடிச்சுட்டு வந்துட்டு பயோ பபிள் எல்லாம் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு ரபாடா நோட் எல்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சைட்லயே அது மாதிரி என்கிடியும் விளையாட மாட்டாங்க நினைக்கிறேன். ஆனா ஃபாஃப் இருக்கார் ஆல்ரெடிங்க. ஃபாஃப் இஸ் ஆல்ரெடி ஹியர். ஆமா, ஃபாஃப் இஸ் ஆல்ரெடி ஹியர். சோ நம்ம டீம் பார்த்தோம்னா இப்ப எல்லாமே செட். ஏன்னா இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் நடந்ததுனால அப்படியே அந்த இங்கிலாந்து அண்ட் இந்தியா டீம் பிளேயர்ஸ் அப்படியே ஒரு பபுள்ல இருந்து இன்னொரு பபுள் வந்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா ரெய்னாலாம் வந்து கிட்டத்தட்ட 1945 இருந்து ட்ரைனிங்ல இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தனா அவர் ரெடியா இருக்காரு. தலை டோனி எல்லாம் வந்து ட்ரெயின் பண்றாரா பண்ணல கவலை கிடையாது, அவர் வந்து நின்றா போறோம், நீங்க வந்தா மட்டும் போறன்ற மாதிரி. சோ அதனால நம்ம டீம் வந்து அஃப்கோர்ஸ் ஃபாஃப் இஸ் ஹியர் ஆல்ரெடி, சோ ஆப்வியஸ்லி இஸ் டன் வித் ஹிஸ் குவாரண்டைன் அண்ட் ஆல் தி ஸ்டஃப் எல்லாமே. சோ நம்ம டீம் இஸ் வெரி சாலிட் இப்போதைக்கு. நம்ம ஸ்டார்டிங் 11 என்ன நம்ம ஸ்டார்டிங் 11க்கு எனக்கு சிஎஸ்கேக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி சைடுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஸ்ரேயஸ் அவுட், அவங்க சைடுல கொஞ்சம் செலக்ஷன் இருக்குன்னா சிஎஸ்கே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரே ஒரு வரி என்னன்னாக்கா அந்த அளவுக்கு நம்ம டீம்ல இருக்க கிரிக்கெட் ஆடல ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா. இப்ப நம்ம அதாவது மெஜாரிட்டியா சொல்றேன், நீ மெஜாரிட்டியா சொல்றேன். பட் ஒரு அபார்ட் ஃப்ரம் a few India England players who are in form, ஆமா நிறைய பேர் coming in cool. ரெய்னாவும் அந்த அளவுக்கு அடிக்கல நினைக்கிறேன். நம்ம சையத் முஸ்தாக் ஐடு தெரியல என்ன விளையாண்டாரா இல்ல. நம்ம தோனி வந்து விளையாண்டா ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறது, ஒருத்தகல்ல நிக்கிறாரு. அவ்வளவுதான். அப்ப மெயின் பிளேயர்ஸ் வச்சுக்கேன், 3 பேர் மெயின் பிளேயர்ஸ். அப்ப அவங்க எவ்வளவு கிரிக்கெட் அவங்க ஃபாஃப் ஓரளவுக்கு டச்ல இருக்கான்னு சொல்லலாம் கரெக்டா. ஏன்னா அவர் வந்து பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் விளையாடினாரு, அதுல கொஞ்சம் அப்படி ரன் அடிச்சாரு, ஒரு மேட்ச்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. ஆக்சுவலா ஓவராலா வந்து டச்ல இருக்கான்னு சொல்லலாம். நம்ம ஜட்டுவும் இன்ஜுரி ஒரு 3 நாள் மாசமா இன்ஜுரி வந்து வராரு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா ரெண்டு சைடுமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் பிளேயர் லூஸ் பண்றாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷ்பா புதுசா கேப்டன் டெல்லியில, அதனால ஐ திங்க் சிஎஸ்கே அது அட்வான்டேஜ். சோ என்னோட சம்மரி, என்னோட கன்க்ளூஷன் என்ன வந்து ஐ திங்க் பெட்டர் செட் டீம் லுக்ஸ் லைக் சிஎஸ்கே லுக்ஸ் லைக் த பெட்டர் செட் டீம். அண்ட் செகண்ட் திங் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே எரர் அப்படி இப்படிலாம் நீ பண்ணி எல்லாம் பார்த்தா கூட
ஐ திங்க் சிஎஸ் இஸ் காட் எட்ஜ். எனக்கு என்னமோ வந்து சிஎஸ்கே இஸ் காட் எட்ஜ். அண்ட் நீ வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ண, அது தட் இஸ் வெரி கீ. நம்ம விளையாடுற மேட்ச் எல்லாமே குட்டி குட்டி கிரவுண்ட். நம்ம விளையாட போற 3 மேட்சுமே கிரவுண்ட் சைஸ் இஸ் வெரி ஸ்மால். ஃபெராஷா கோட்லா, சின்னசுவாமி, அதே மாதிரி வான்கெடே தான். வான்கெடே. இது வந்து கிரவுண்ட் சைஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. அண்ட் அதனால வந்து இட்ஸ் வெரி கீ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஆன் பார் ஸ்கோர் இஸ் கோனா பி ஆல்வேஸ் ஹையர். அதுக்கப்புறமா வந்து டியூ ஃபேக்டர் ஐம் நாட் வெரி ஷுவர் yet. யூ நெவர் நோ. அட்லீஸ்ட் இந்த மாசம் ஏப்ரல்ல இப்போ ஐ டோன்ட் திங்க் so there is a due here in Bombay. Let's see how it goes. But I think overall summary என்னன்னா வந்து CSK might start with a little advantage and possibly will start their campaign with 2 points on the first match. பாப்போம். நம்ம வந்து நம்ம டீம் என்னைக்குமே நல்லா பண்ணுன்ற ஒரு இதுல லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். அருண், இட்ஸ் been amazing talking to you. நம்ம வந்து திரும்பி அடுத்தது வந்து நெக்ஸ்ட் மேட்சோட ஸ்டார்டிங் முன்னாடி பண்ணுவோம். வில் டிஸ்கஸ் இந்த நம்ம நெக்ஸ்ட் மேட்சோட இந்த டெல்லி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட அனாலிசிஸ் எப்படி போச்சு, அவங்க ஸ்டார்டிங் 11 அண்ட் அதுக்கு அடுத்த மேட்ச்க்கான ப்ரிவியூ பிளஸ் இந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் ரெண்டுத்தையும் ஒரு நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பண்ணுவோம். அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் திஸ் கர்டன் ரைசர் IPL 2021 as an ambassador for CSK. Thank you. எல்லாருக்கும் நன்றி. Thanks, Shane. Take care. Bye. Take care. Bye bye.